இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மீண்டும் மோடி ஆட்சி அமைக்கிறது, மோடி ராஜ்யம் தொடர்கிறது. காரணம் என்ன? சுகம் சுபிக்ஷம், எந்த விதமான ஊழல் புகாரும் இல்ல, அமைதி, நிம்மதி, பொருளாதாரத்தில் ஏற்றம். நேரடியாக கேட்க முன்பு இந்துக்களின் பாதுகாவலர் மோடி அப்படிங்கிற கண்டிப்பா இதுக்கு முன்பு முஸ்லீம் லீக் என்ற ஒரே ஒரு கட்சி தான் இருந்தது. அது தப்பு இல்லை, அவங்களுக்கு ஆதரவா இருக்கணும், அது எந்த குறையும் கிடையாது. இப்பொழுது காங்கிரஸ்ல இருந்து, ஆம் ஆத்மியில இருந்து, மம்தா பானர்ஜில இருந்து எல்லாமே இஸ்லாமியர்களுக்கும் மதவாத அடிப்படையில் அரசியல் பண்ணும்பொழுது ஒரு இந்து மதத்துக்கு ஏதாவது ஒரு கட்சி ஆதரவாகிறது என்ன தவறு? நீங்க எல்லாம் மைனாரிட்டி சப்போர்ட் பண்ணுறது மட்டும் நியாயம். இந்து கட்சி, பாரதிய ஜனதா கட்சி சப்போர்ட் மெஜாரிட்டி இருக்கிற மெஜாரிட்டியோட குரலும் எடுபடணும் இல்லையா? இந்த நாட்டில் அதை பாதுகாக்கிறது தான் மோடி, பாரதிய ஜனதா கட்சி. இது நேச்சுரலாக நடக்கிறது. இது பிஜேபி ஒன்று இந்துக்கள் வரல. இந்துக்கள் அனாதையாக்கப்பட்ட பிறகு வேற வழி இல்லாமல் பாஜக கையில் எடுத்து அவங்கள காப்பாற்றுறது இல்லை. இது மோடியோட 15 ஆண்டுகால ஆட்சி இந்தியாவிலே எந்த பிரதமரும் சாதிக்காத ஒரு சாதனையை ஜவஹர்லால் நேருவோட சாதனையை மீறிட்டார். இந்த சாதனைக்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் இருக்கு. மோடிக்கு ஆர்எஸ்எஸ் இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. ஆர்எஸ்எஸோட செல்ல பிள்ளை தான் மோடி. அப்பப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம். அது உலகத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அப்பா பையனுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆனால் ஆர்எஸ்எஸோட பெருசாக வளர்ந்துட்டாரோ. யூனிஃபார்ம் சிவில் கோட் கண்டிப்பாக கொண்டு வருவார். இந்தியாவில் யூனிஃபார்ம் சிவில் கோட் அவசியம் தேவை. ஏன்னா ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே நீதி. எனக்கு ஒரு நீதி. இப்போ யாராவது சொன்னாங்க யூனிஃபார்ம் சிவில் முதல் படியாக பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க போகிறதுங்கிற தெரிஞ்சு தான் அந்த இந்திய கூட்டணி மீட்டிங்கு ஸ்டாலின் போகல. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் கூப்பிட்டு சொல்லிட்டார் போகாதீங்கன்னு. ஸ்டாலினோட அணுகுமுறை இனிமேல் பாரதிய ஜனதா கட்சி கவர்மெண்ட்டோட ஒரு எதிரியாக பார்க்க மாட்டார். அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய காரியங்களை மோடியை எதிரியாக நினச்சி மோடியை பற்றி தப்பாக பேசுறது, பிஜேபி தப்பாக பேசுறது, அதெல்லாம் கொஞ்சம் அடங்கி ஒரு இணக்கமான ஒரு உறவு பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் வரும்னு நான் நம்புறேன். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. மீண்டும் மோடி ஆட்சி அமைக்கிறது, மோடி மாயை தொடர்கிறதா? யார் அவருக்கு ஆதரவு தருகிறார்கள்? தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் ஆதரவு தருமா? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷம் சுவாமி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரகாஷம் சுவாமி. வணக்கம் சார். மீண்டும் மோடி ஆட்சி அமைக்கிறது, மோடி ராஜ்யம் தொடர்கிறது. காரணம் என்ன? சுகம் சுபிக்ஷம், எந்த விதமான ஊழல் புகாரும் இல்லை, அமைதி, நிம்மதி, பொருளாதாரத்தில் ஏற்றம், சுகமான வாழ்வு, மக்கள் அமைதி நிம்மதியாக இருக்கிறார்கள். எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ஊழல் புகாரும் இல்லை, மக்களோட பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கப்படுகின்றன, குறைகள் கேட்கப்படுகிறது. அமைதியான வாழ்க்கை இருக்கும் பொழுது எதற்கு மாற்றம் என்று ஒரு எண்ணம் வருகிறது. ஆனால் வேலையில்லா திண்டாட்டம் இருக்குல்ல, அது அரசுடைய புள்ளி விவரங்களே சொல்லுதில்ல, மக்கள் அதை மறந்துட்டாங்களா? ஜிடிபி growth 8.2% முந்தானத்திய செய்தி வந்தது. உலகத்தில் எல்லா நாடுகளும் எக்கானமியில் டவுனாக இருக்கும் பொழுது, அமெரிக்கா இன்க்ளூடிங் இன்ஃப்ளேஷனில் அவதிப்படும் பொழுது, அமெரிக்காவில் வேலைவாய்ப்பு அப்படியே அதிகமாகிட்டு வருது. இந்தியாவில் 8.2% growth. இந்தியாவில் ஏன் வேலை வாய்ப்பின்மைன்னு சொல்லக்கூடாது? யாரும் வேலைக்கு போகிறதில்ல. எனக்கு தெரிஞ்சு பி ராமகிருஷ்ணன் ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் நேற்று சொன்னார், 80,000 வங்கி வேலைகள் காலியாக இருக்கின்றன. காரணம் குவாலிஃபைட் கேண்டிடேட் இல்லை. பிகாம் படித்தவங்களுக்கு டெபிட் கிரெடிட் தெரிய மாட்டேங்குது, இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தெரியல. ஸோ நம்ம டிஃபெக்டிவ் எஜுகேஷன் சிஸ்டமை தவிர ஸ்கில் டெவலப்மெண்ட் மோடி கொண்டு வந்து ஓரளவு கை கொடுத்துருக்கு. அது பரவலாக்கப்பட்டால் வேலை, இது டிமாண்ட் அண்ட் சப்ளை. 80,000 வேலை காலியாக இருக்குன்னா அது 80,000 ட்ரெயின்டு கிராஜுவேட்ஸ் இல்லைன்னு அர்த்தம். அது அரசாங்கத்தோட தப்பு இல்லை, நம்ம சிஸ்டம் மேலே தப்பு. ஆனால் இப்போ இவர் எடுக்கிற முயற்சியில் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணாங்கன்னா வேலை வாய்ப்பு அதிகம் வரும்னு பொருளாதார நிபுணர் லைக் பி ராமகிருஷ்ணன்லாம் அடிக்கடி சொல்லிட்டு வராங்க. 10 வருஷம் ஆட்சியில் ஏன் அந்த திறன் மேம்பாட்டை செயல்படுத்த முடியல? மோடி சொன்னார் வந்தோடனே ஆண்டுக்கு 2 கோடி அப்படிலாம் சொன்னார். ஆனால் கடந்த எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு இது வரைக்கும் புள்ளி விவரங்கள் இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் திறனை மேம்படுத்த, ஸ்கில் டெவலப்மெண்ட்டை உருவாக்குவதற்கு, செயல்படுத்துவதற்கு ஏன் முனையலை? நல்ல கேள்வி. தமிழ்நாட்டில் நவோதய பள்ளிக்கூடம் இருக்கா? இல்லை. எவ்வளவு சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இந்தியாவில் இருக்குது. இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிஸ்டம் எஜுகேஷன் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி, சிபிஎஸ்சி, ஆங்கிலோ இந்தியன் மெட்ரிகுலேஷன், அப்புறம் ஹையர் ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டு, சிபிஎஸ்சி, அப்புறம் இது இல்லாமல் இந்த நவோதயா பள்ளிக்கூடம், இது இல்லாமல் கேந்திரிய வித்யாலயா. ஜனங்களை குழப்பறதுக்குன்னு அது இல்லாமல் நம்ம ஊரில் மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கூட பாடத்திட்டம்
வேறு இங்கே லோக்கல் லீடர்லாம் ப்ரொவைட் பண்ணி பெரியாரை பற்றி அண்ணாவை பற்றி இப்போ எழுதுறதுக்கு லோக்கல் லீடர். இந்த மாதிரி மாநிலத்துக்கு மாநிலம், ஏன்னா கல்விக் கொள்கைங்கிறது பரவலாக்கப்பட்டு அது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் ஆர் ஜாயிண்ட் சப்ஜெக்ட், சென்ட்ரல் சப்ஜெக்ட் இல்லை. எப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வருதோ அப்போ தான் மத்திய அரசாங்கத்தோட பவர் இருக்கும். இப்போ மாநில அரசாங்கம் நினைக்கிறதுனால மத்திய அரசாங்கம் பெருசாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஸ்டேட் சப்ஜெக்ட் கவர்மெண்ட் போச்சுன்னா இந்தியா முழுக்க ஒரே சப்ஜெக்ட். இப்போ இப்போ இது எப்படி இருக்குது, நீட் எப்படி இருக்குது, இந்தியா முழுக்க ஒரே சப்ஜெக்ட், ஜேஇ ஒரே சப்ஜெக்ட், ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது நடத்துகிறாங்க, யூபிஎஸ்சி ஒரே சப்ஜெக்ட். அந்த மாதிரி இல்லையே, அதான ப்ராப்ளம். மாநிலங்களுக்கு மாநிலம் மொழி வேறுபடுறது, சிஸ்டம் வேறுபடுறது, எல்லாம் வேறுபடுறது. இப்போ நல்லா இப்போ சிபிஎஸ்சியில் படித்தவங்களாம் ஹை மார்க் வாங்குவாங்க, மெட்ரிகுலேஷன் படித்தவங்களாம் கண்டிப்பாக கம்மி மார்க் வாங்குவாங்க. அந்த கம்பேரிசன் அந்த எஜுகேஷன் சிஸ்டத்துலேயே இருக்குது. முக்கியமாக இந்த தேர்தல் நடக்கும்போது எல்லாமே சொன்னது கடந்த தேர்தலை விட பாஜகவுக்கு குறைந்த இடங்கள் கிடைக்கும், மோடிக்கு மெஜாரிட்டி கிடைக்காது அப்படி தான் இருந்தது. முக்கியமாக தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் முன்வைத்த பல விஷயங்கள், எனக்கு 7 கட்ட தேர்தல், முதல் கட்ட தேர்தலுடைய ஒரு பல்ஸ் பார்த்த உடனே அவருடைய பேச்சு வந்து தடுமாறிடுச்சு. முக்கியமாக பிரிவினைவாதம் பேசினார், மதங்களுக்கு எதிராக மதங்களுக்கு பிரிவுபடுத்துதல் பேசினார். அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்றுக்கலையா? பிரிவினைவாதம் பேசினாங்கிற வாதத்தை நான் எடுத்துக்க மாட்டேன். பிரிவினைவாதம் அவர் எங்கேயும் பேசலை. அவர் வந்து காங்கிரஸுக்கு பதிலடி கொடுத்தாரு. காங்கிரஸுக்கு பாகிஸ்தான்லேயும் சப்போர்ட் வந்தது பாருங்கள், அதுதான் பிரிவினைவாதம். என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் இந்திய கூட்டணி தான் பிரிவினைவாதத்தை வளர்க்குறது. ஒருத்தர் சொல்கிறாரு பாகிஸ்தான் மேலே சண்டை போடாதீங்க, கை குலுக்குங்க, சமாதானமாக போங்க, அணுகுண்டு இருக்குது, அது பிரிவினைவாதம் இல்லையா? இல்லை பாகிஸ்தான் நம்மளோட வளர்ந்த நாடு, நம்மளோட அதிகம் பலமுள்ளன்னு சொல்கிறதா? இல்லை அங்கே இருக்கிற மந்திரி எங்களுக்கு ராகுல் காந்தி தான் வரணும்னு சொல்கிறது பிரிவினைவாதமா? இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நீங்கள் வந்து ஜாகிரதையாக நடந்துக்கங்க, தேசம் நலன்தான் முக்கியம்னு சொன்ன ஒரு பிரதமரை போய் எப்படி நீங்கள் தீவிரவாதம்னு சொல்ல முடியும்? இல்லை, நான் என்ன சொன்னேன், முக்கியமாக இந்து முஸ்லீம் பிளவை ஏற்படுத்துவது போல், அல்லது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் முஸ்லீமுக்கு சீட்டில் எடுத்து கொடுத்துருவாங்க, இடஒதுக்கீடு கொடுத்துருவாங்க, உங்கள் மாட்டில் ஒரு 2 இருந்து கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிற அவருடைய பிரச்சார உத்தி எடுபட்டிருக்கு, வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு நினைச்சிங்களா இல்லையா? எதிர்கட்சிகள் 15 லட்ச ரூபா மோடி வந்து பாக்கெட்டில் போடுவார்னு சொல்லிது. அந்த மாதிரி எங்கேயுமே சொல்ல. அந்த மாதிரி எந்த 2014 அந்த வாக்குறுதி, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. இந்த மணி வந்ததுன்னா உங்களுக்கு இவ்வளோ ரூபாய் வரும்ன்றது ஒரு உதாரணம். இப்போ நம்ம சொல்லலையா, அந்த கடையில் போய் ஒரு சாமான் வாங்கினா 10 ரூபா மிச்சம்னு. அந்த 10 ரூபா மிச்சம்னு 10 ரூபா நம்ம பாக்கெட்டில் இருக்கே தவிர 10 ரூபா போகிறதில்லை. 10 ரூபா மிச்சம் அவன் 10 ரூபா கடைக்காரன் கொடுக்க மாட்டான். அது ஒரு உதாரணத்துக்கு 15 லட்ச ரூபா உங்களுக்கு சேவிங்னு சொன்னாரே தவிர 15 லட்ச ரூபா பாக்கெட்டில் வரணும்னு சொல்ல. அது ஒரு விஷயம். அதை பெருசு விட்டு 15 லட்ச ரூபா பாக்கெட்டில் வரும், 15 லட்ச ரூபா பாக்கெட்டில் வரும், 15 லட்ச ரூபா பாக்கெட்டில் வரும் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க. அது தோற்று போச்சு. ரெண்டாவது, இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு மோடி சொன்னது ஆச்சரியம் இல்லை. கர்நாடகாவில் பண்ணியிருக்கீங்க. கர்நாடகாவில் ஆல்மோஸ்ட் ஷரியத்தில் தான் ஓடுறது. தெலுங்கானாவில் ரிசர்வேஷன் கொடுத்துருக்கீங்க. அண்ணல் அம்பேத்கரே சொன்னார், மதம் அடிப்படையில் ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது என்பது இந்தியாவோட சுதந்திர பிரகடனத்திற்கு சட்ட மேதை அம்பேத்கர்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் அறிவுஜீவிகள், அவங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியும். 70 வருஷம் கழிச்சு ஒரு மதத்திலிருந்து தான் வேறு மதம் மாற முடியும். இப்போ என் குழந்தைக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கணும்னா நான் இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ மாற முடியும். ஆனால் ஒரு ஐயர் வந்து முதலியாராக மாற முடியாது, ஐயர் வந்து ஷெட்யூல் காஸ்ட்டை மாற முடியாது, ஐயர் வந்து நாயுடுவை மாற முடியாது. அதனால தான் முன்னோர்கள் அறிவுஜீவிகள் சார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், அண்ணல் அம்பேத்கர்லாம் சட்டத்தை ஏற்கும்போது ரிலிஜன் பேஸ் கூடாதுன்னு பண்ணாங்க. அதை மீறி நீங்கள் வந்து ஓட்டு வங்கிக்கோசரம் இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் ரிசர்வேஷன் கொடுத்து ஷரியத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா மோடி சொல்கிறதுல என்ன தப்பு? நேரடியாக நான் இந்துக்களின் காவலன், பாதுகாவலன் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை, ஒரு பிம்பத்தை, இமேஜை மோடி கிரியேட் பண்ணாரா இல்லையா? இந்துக்கள் மீது தாக்கப்படும் பொழுது காங்கிரஸ் கொள்ளவில்லை. மம்தா பானர்ஜி இந்து கோயிலை இடித்து உடைக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இந்துக்கள் மீது நடக்கப்படும் வன்முறைகள் எல்லாருக்கும் தெரியும். இந்தியா முழுக்க இந்துக்கள் மீது வன்முறை கட்டவிழ்த்து விடும்போது எப்படி மகாத்மா காந்தி உண்ணாவிரதம் இருந்தாரோ அந்த மாதிரி இந்திய கூட்டணி சைலண்டாக போகுது. இந்திய கூட்டணி இந்துக்கள் மீது வன்முறை செய்கிறது என்று கூறவில்லை, நல்லா புரிஞ்சுங்க. இந்து கூட்டணி இந்துக்கள் மீது வன்முறை கட்டவிழ்த்து விடும் நான் சொல்ல, சைலண்ட் போர்டில் போடுறது. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு போகணுங்கிறதால. அப்போ இந்துக்களுக்கு யார் பாதுகாப்பு? ஏதாவது ஒரு கட்சி வரணும் இல்லையா? அந்த கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. அது நேச்சுரல் ப்ராசஸ் ஆஃப் எலிமினேஷனில் நீங்கள் எல்லாம் மைனாரிட்டிக்கு சப்போர்ட் பண்ணும்போது மெஜாரிட்டிக்கு ஒரு கட்சி சப்போர்ட் பண்ணோம். ஒரே இப்போ மைனாரிட்டி 20 கட்சி இருக்கு. நான் நேரடியாக கேட்குறேன், இந்துக்களின் பாதுகாவலர் மோடி அப்படிங்கிற கண்டிப்பா இதுக்கு முன்பு முஸ்லீம் லீக் என்ற ஒரே ஒரு கட்சி தான் இருந்தது. அது தப்பு இல்லை, அவங்களுக்கு ஆதரவாக இருக்கணும், அது எந்த குறையும் கிடையாது.
இப்பொழுது காங்கிரஸ்லேருந்து ஆம் ஆத்மியிலேருந்து மம்தா பானர்ஜிலேருந்து சரத்பவார்லேருந்து ஏன் உத்தவ் தாக்கரேலேருந்து எல்லாமே இஸ்லாமியர்களுக்கும் மதவாத அடிப்படையில் அரசியல் பண்ணும்பொழுது ஒரு இந்து மதத்துக்கு ஏதாவது ஒரு கட்சி ஆதரவாகிறது என்ன தவறு? நீங்கள் எல்லாம் மைனாரிட்டி சப்போர்ட் பண்ணுறது மட்டும் நியாயம். இந்து கட்சியை பாரதிய ஜனதா கட்சி சப்போர்ட் மெஜாரிட்டி இருக்கிற மெஜாரிட்டியோட குரலும் எடுபடணும் இல்லையா? இந்த நாட்டில் மைனாரிட்டி குரலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி மெஜாரிட்டி குரலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். மெஜாரிட்டி குரலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேணாம், ஓரளவுக்காக முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை பாதுகாக்கிறது தான் மோடி பாரதிய ஜனதா கட்சி. இது நேச்சுரலாக நடக்கிறது. இது பிஜேபி ஒன்று இந்துக்கள் வரல, இந்துக்கள் அனாதையாக்கப்பட்ட பிறகு வேறு வழி இல்லாமல் பாஜக கையில் எடுத்து அவங்கள காப்பாற்றுறது. ஆனால் இப்போ பிஜேபி இருந்தால் தான் இந்துக்களுக்கு பாதுகாப்பு, மோடி இருந்தால் தான் இந்துக்களுக்கு பாதுகாப்பு அப்படி நினச்சி தான் பெரும்பான்மையான வாக்காளர்கள் மோடிக்கு வாக்களிச்சிருக்காங்களா? அந்த மன தைரியத்தையும் உறுதியும் காங்கிரஸ் ஏன் கொடுக்க தவறிவிட்டது? நான் திரும்பி கேட்குறேன். இந்துக்களின் காவலன் என்ற தைரியத்தை அப்பா நம்ம காங்கிரஸ் காப்பாற்றோம், நம்மளை மம்தா பானர்ஜி காப்பாற்றுவாங்க அப்படின்ற தைரியத்தை கொடுக்க தவறியதால் தான் மோடி அந்த இடத்த பிடிச்சார். நீங்கள் மோடி மேலே குறை சொல்லக்கூடாது. இந்த அரசியல்வாதி தான் தவறிட்டாங்க. மெஜாரிட்டி மக்கள் இல்லை, மெஜாரிட்டி மக்கள் பாதுகாக்க தவறியதுனால மோடி அந்த இடத்த பிடிச்சி மோடி இந்துக்கள் பாதுகாவலாம் ஆகிட்டார். அதனால தான் தியானம் பண்ணுறார், பட்டையாக பீபி இட்டுக்கிறார், குங்குமம் இட்டுக்கிறார். எந்த பிரதமரும் தன்னை இந்துவாக காட்டி கொண்டதை இந்தியாவில் வரலாறு இல்லை. இப்போது ஜாகிர் ஹுசேன் போன்ற ஜனாதிபதிகள்லாம் சிறந்த அரசியல்வாதிகளாக இருந்திருக்காங்க. அவங்க மதத்தை ஃபாலோ பண்ணாங்க, அது யாரும் பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா ஜாகிர் ஹுசேன் மாதிரி ஒரு தலைவர் பார்க்க முடியாது. அவர் ஏன் தொழுகை பண்ணாங்கன்னு யாரும் கேட்க முடியாது. அவர் ராஷ்டிரபதி பண்ண 5 வேளை தொழுகை பண்ணுவார். அப்துல் கலாம் இருந்தார், அவர் ஏன் கோயிலுக்கு போனான்னு கேட்கல. மோடி மட்டும் ஒரு துறவரம் போட்டு ஒரு 2 நாள் தியானம் பண்ணால் அதுக்கு என்ன ஒரு பிரச்சனை வருது? ஏன்னா அவர் இந்துன்னு காட்டிக்கிறாராம். இப்போது கெஜ்ரிவால் இந்துன்னு காட்டிக்கிறதுக்கு இதுக்கு போனார், ஆஞ்சநேயர் ஹனுமான் கோயிலுக்கு. அதை கேட்டோமா? கேட்க மாட்டோம். நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேட்கும், வேண்டாம் கேட்க மாட்டோம். இது மக்கள் பார்த்து காரி துப்பி தான் இந்திய கூட்டணி இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. முக்கியமாக கடந்த ஒரு 10 ஆண்டுகள், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி புள்ளிவிவரங்கள் வந்திருக்கு. இந்தியாவுடைய மொத்த பொருளாதாரம் 8.5% வளர்ந்துருக்கு இந்த ஆண்டில். அப்படி இது அடிப்படையிலேயே பெரும்பான்மையான மக்களுக்கு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் சௌகரியமாக இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் காசு இருக்குது, கொஞ்சம் ஒரு வேலை இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல வேலை இருக்குது அப்படிங்கிற மனநிலை ஓட்டாக மோடிக்கு ஆதரவாக மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை மோடி இருந்தால் எல்லாருக்கும் பாதுகாப்பு, இந்துக்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற மனநிலையில் ஓட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு? இல்லை, எனக்கு தெரிஞ்சு 1960 PL 480 ஸ்கீமில் அமெரிக்காவிலேருந்து நம்ம கோதுமை இலவசமாக வரும், கப்பலில் வரும். அது வந்த அப்புறம் தான் சாப்பாடு ரேஷனில் கொடுப்பாங்க. 1960 பஞ்சம் எங்கே பார்த்தாலும் பஞ்சம் தலைவிரித்து ஆடித்து. அப்படிப்பட்ட நிலைமையிலேருந்து இப்போ ஒரு சாதாரண ஒரு ஐடி ஊழியர் பேங்க்கில் போய் கார் வாங்க முடியுது லோன் வாங்கி. எங்கள் வீட்டு சர்வன்ட் மேட் சொல்கிறா, சார் நான் கலர் டெலிவிஷன் வாங்கிட்டேன், ஸ்மார்ட் டிவி வாங்கிட்டேன், என் பையனுக்கு லேப்டாப் வாங்கி கொடுத்தேன். எப்படிமா? நானும் எங்கள் ஹஸ்பண்டும் 25,000 30,000 சம்பாதிக்கிறோம், 5,000 பேங்க் லோன் கட்டுறோம், 20,000 வாடகை. அவங்க வாழ்க்கை தரம் உயர்ந்துட்டு வருது. எல்லா ஸ்லம்லேயும் போய் பாருங்கள், கலர் டிவி இருக்குது. கலைஞர் கொடுத்த டிவி, யார் கொடுத்த டிவி அதை பற்றி நான் சொல்ல. எல்லார் வீட்லேயும் கேஸ் இருக்குது, இலவசமாக கேஸ் கொடுக்குறாங்க. மக்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு, கண்டிப்பாக உயர்ந்திருக்கு. சொல்கிற கலர் டிவி 2024 இல்லை, 1995 இப்போ ஸ்மார்ட் டிவியாக மாறிடுது. அது 2 வருஷம் கெட்டு போனாவிட்டு அந்த டிவியை ஆசையை மூட்டுறதுனால இப்போ ஸ்மார்ட் டிவி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்மார்ட் டிவி எந்த அரசாங்கம் கொடுக்கல, எல்லார் வீட்லேயும் ஸ்கூட்டர் இருக்குது. ஸ்கூட்டர் வச்சுருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 50% பேர் காருக்கு வாங்கிட்டாங்க, செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கிட்டாங்க. பொருளாதாரத்தில் மக்கள் முன்னேற்றம் இந்தியாவில் எவ்வளோ பேர் ஃபாரின் டிராவல் போகிறாங்க தெரியுமா? ஒரு கேள்வி, நீங்கள் ஹிந்துத்துவம், நீங்கள் ஏற்கனவே உங்கள் கேள்வி நீங்கள் என்ன பதில் சொன்னீங்கன்னா எல்லா கட்சிகளும் சிறுபான்மைக்கு ஆதரவாக இருக்கும்போது நீங்கள் பெரிய பட்டியலே படிச்சிங்க, முக்கியமாக இந்தியா கூட்டணியில் இருக்க அத்தனை பேரும் ஒரு கட்சியாவது இருக்காதா, பாஜக இருக்கக்கூடாதா அப்படி நீங்கள் கேட்டீங்க. அப்படின்னா பொருளாதாரத்தில் இன்னும் பிரச்சனைகள் இருக்குது. யார் ஆட்சியில் இருந்தாலும் அது காங்கிரஸோ பாஜகவோ இன்னும் கூட வறுமை கோட்டு கீழே இருப்பவர்கள், ஒரு நாள் 2 வேளை உணவு இல்லாதவர்கள் இன்னும் நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். அதெல்லாம் வேண்டாம், நமக்கு ஒரு ஹிந்து அடையாளம் கிடைச்சிருச்சு, இது போதும் அப்படின்னு மக்கள் அது திருப்தி அடைஞ்சிட்டாங்க, சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? மக்கள் இந்து மதத்துக்கோசரம் மோடிக்கு ஓட்டு போட்டாங்கன்னு நான் எடுத்துக்க மாட்டேன். ஒன் ஆஃப் த ஃபேக்டர் இஸ் மத நல்லிணக்கம். ஏன்னா இந்துக்கள் எந்த மதத்தோடய சண்டை போடுறது கிடையாது. நம்ம எல்லாரையும் சகோதரர்களாக மதிக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில் சரி, இந்தியாவில் மத கலவரம் நடந்ததாக சரித்திரமே இல்லை. குஜராத்தில் எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் ஆளும்பொழுது மாதம் மத கலவரம் வரும். எவ்ரி மந்த் அடித்து கொலையாக நடக்கும்.
மோடி வந்த பிறகு மதக்கலவத்தை குஜராத்தில் நிறுத்தி எல்லாருக்கும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணார். இப்போ குஜராத்தில் மோடி ஓட்டு போட்டு அப்படியே 100% கொடுக்கறது முஸ்லீம் தான். ஸோ இஸ்லாமியர்கள் மோடிக்கு எதிரானவர்கள் நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்கள பிரிக்க சதி வேலை செய்வது இந்தி கூட்டணி காங்கிரஸும். ஆனால் அதுக்கெல்லாம் இஸ்லாமிய சகோதரர்கள் போல நீ வாய்மூடிக்க எனக்கு தெரியுன்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது இந்தி கூட்டணியின் தோல்வி முதல். இந்துத்துவ பாலிசி இல்லை. இந்துத்துவ பாலிசி 4வது ரீசன், 5வது ரீசன், 6வது ரீசன் வைக்கலாம். முதல் ரீசன் வளர்ச்சி. இந்தியா என்ற நாடு உலக அரங்கில் பாராட்டப்படுகிறது. அமெரிக்காவே கொஞ்சம் நம்மளை கண்டு பயந்து நிற்கிறது. ரஷ்யா நம்ம பேச்சை கேட்கறது. சைனா அடங்கி இருக்கு. பாகிஸ்தான் சொல்றது பிஓகே எந்தில்லை இந்தியா அது நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு. எங்களால் நினச்சி பார்த்துருக்கோமா? பிஓகே அதுவா லட்டு மாதிரி நம்மக்கிட்ட வரப்போகிறது. நம்ம போக வேண்டியது அகண்ட பாரதம்னு மோடி சொன்னார். அது 3rd டேர்மில் நினைவாக போகிறது அகண்ட பாரதம். நீங்கள் முக்கியமாக எனக்கு அளித்த பேட்டியில் முதல் கூட பெரிய பெரிய மாற்றங்கள் 3வது அவருடைய ஆட்சியில் வரப்போகுது அப்படின்னு சொன்னீங்க. அவரே 10 வருஷம் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இப்போ தான் வரப்போகுது அப்படின்னு தன்னுடைய பிரச்சாரத்தில் சொன்னார். முக்கியமாக இன்னைக்கு பாஜகவில் ஒரு மிக உயர்ந்த தலைவர் மோடிங்கிறதை யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா 3வது தடவை அவர் பிரதமர் ஆகிறது அப்படின்னு. ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் சேர்த்து அவர் மிகப்பெரிய தலைவராக ஆகிவிட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது மோடியோட 15 ஆண்டுகால ஆட்சி இந்தியாவிலே எந்த பிரதமரும் சாதிக்காத ஒரு சாதனையை ஜவஹர்லால் நேருவோட சாதனையை மீறிட்டார். ஆகவே அது ஒரு பெரிய சாதனை. இந்த சாதனைக்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் இருக்குது. மோடிக்கு ஆர்எஸ்எஸ் இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. ஆர்எஸ்எஸோட செல்லப்பிள்ளை தான் மோடி. அப்பப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம். அது உலகத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அப்பா பையனுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அது இல்லைன்னு நான் மறுக்க மாட்டேன். சில சமயம் பேசியிருக்கலாம் ஏதோ. ஆனால் மோடி அந்த பிஆரில் கெட்டிக்காரர். பப்ளிக் ரிலேஷனில் அப்படியே சமாளிச்சுன்னு போயிடுவார். யாரோடையும் மோத மாட்டார். எதிர்கட்சி கூட அப்போ ஒரு சீசன் பண்ணுவார், அப்புறம் விட்டு போயிடுவார். அதனால ஆர்எஸ்எஸ் ஆதரவு இல்லாமல் மோடி வந்திருப்பார்னு நான் நம்ப தயார். ஆனால் ஆர்எஸ்எஸோட பெருசாக வளர்ந்துட்டாரோ? அது வளர்ச்சி பாஜக உதவும் போது ஆர்எஸ்எஸ் என்ன பண்ண முடியும்? மோடி வளர்ந்து என்ன பண்ண முடியும்னு ஏன் சொல்றீங்க? இல்லை, என்ன பண்ண முடியும்னா நல்லது நடக்கிறது. மோடியோட வளர்ச்சி இந்தியாவுக்கு பாதகமாக இருந்தால் முதல்ல ஆர்எஸ்எஸ் துண்டு போடும். பிஜேபிக்கு பாதகம்னா வெட்டும். நாட்டுக்கு பாதகம்னா தூக்கி போடும். 3மே இல்லையே. அதனால் பிஜேபி வளர்றது. பாரதிய ஜனதா கட்சி வரனாலும் பெருமளவு இந்தியா முழுக்க கட்சி வளர்ந்துட்டு வருது. பாஜக ஃபோர்ஸ் ஆகிடுது. எதிர்கட்சிகளே காணாமல் போயிடுது. அதான் மோடி சொன்ன மாதிரி கண்ணு கட்டிய தூரம் எதிர்கட்சிகளே இல்லை. எனக்கு எதிர்கட்சிகள் கொண்டாடுற மோடி கேட்குற அளவுக்கு வந்திருக்குன்னா இது காங்கிரஸ் முக்த் பாரத் இல்லை, காங்கிரஸ் முக்த் ஆப்போசிஷன். ஒரு ஆப்போசிஷன் கூட இல்லை. மோடி கையில் ஆர்எஸ்எஸ் வந்து விட்டதா? கையில் காலையிலாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஆர்எஸ்எஸ்ங்கிறது அது அரசாங்கமே கிடையாது. அது கட்சிக்கு ஒரு அட்வைசரி போர்டே தவிர ஆர்எஸ்எஸ் சொல்லி தான் மோடி கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. மேபி ஆர்எஸ்எஸ் சில கைட்லைன் கொடுத்துருக்கலாம் இதெல்லாம். ஆனால் அது மோடி ஆர்எஸ்எஸ் கைட்லைனை மீறி எவ்வளோ நிறைய காரியம் பண்ணியிருக்காரு. அவங்க ஆசையும் அதிகமாக ராமர் கோயில் கட்டி முடித்ததெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அவங்க ரொம்ப நாள் டிமாண்ட். இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் டிமாண்டாக இவர் எடுத்து வைக்கிறார். 3வது டேர்மில் யூனிஃபார்ம் சிவில் கோட் கண்டிப்பாக கொண்டு வருவார். இந்தியாவில் யூனிஃபார்ம் சிவில் கோட் அவசியம் தேவை. ஏன்னா ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே நீதி. எனக்கு ஒரு நீதி. இப்போது யாராவது சொன்னாங்க யூனிஃபார்ம் சிவில் முதல் படியாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு நீதி இருக்கான்னு கேட்டாங்க. கிடையாது. பெண்ணுக்கு ஆதரவாக 27 ட்ரெக்கோனியன் சட்டங்கள் இருக்கின்றன. ஆணுக்கு ஆதரவாக ஒரு சட்டம் கூட இல்லை. இதை மோடி கிட்ட சொல்லியிருக்காங்க யாரோ. ஆணுக்கு ஆதரவாக இல்லைப்பா, இந்தியாவில் ஆண்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு லேடி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா உடனே அரெஸ்ட்டு, கேள்வியே கிடையாது. 2-3 மாதம் ஜெயில், அப்புறம் தான் பெயில். அந்த மாதிரி ஒரு அது உண்மையான பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அந்த சட்டங்கள் பொருந்தும். ஆனால் எப்படி டவுரியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டையில் மாமியாரில் ஜெயிலில் போடுறாங்களோ அந்த மாதிரி ஏதோ வேறு கொடுக்கல் வாங்கல் தர வேறு விஷயத்தில் ஏன்னா ரேப் பண்ணிட்டான்னு கொடுத்தானா உடனே ஜெயில். அதுக்கப்புறம் பிறகு அவன் நிரபராதின்னு சொன்னால் கூட அவனால் தலைநிமிர்ந்து வாழ முடியாது. அதுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் பேரணி நாளைக்கு நடத்துகிறாங்க சென்னையில். ஆகவே முதல்ல ஆண்களுக்கும் பெண்களுக்குமான சட்டமே ஒன்றா இல்லை பொழுது இந்துக்களுக்கும் மற்றவங்களுக்கும் எப்படி சட்டம் வேறு வேறாக இருக்க முடியும்? ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரே சட்டம் ஒரே நாடுன்னு கொண்டு வரணுங்கிறது மோடியோட எண்ணம். 2வது எண்ணம் அகண்ட பாரதம். பிஓகே நம்மக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக வந்துட போகிறது. பாகிஸ்தான் ஆக்கிபைட் காஷ்மீர். ஸோ அகண்ட பாரதம்ங்கிறது இப்போ இஸ்லாமிய நாடுகளை சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அது அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா காஷ்மீரி மக்கள் அங்கே இருக்கணும். நம்மளோட சகோதரர்கள் தான். அந்த வேலைக்கு அந்த பக்கம் இருக்கிறவர்கள் இந்தியாவிலேருந்து போனவங்க தான்.
அவங்களே ஆசைப்படுறாங்களா, எங்களுக்கு மோடி மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் வரலையே, எங்கள் நாடு இன்னும் சாப்பாடு கஷ்டப்படுறோமே, கோதுமை வந்து 800 ரூபா ஒரு கிலோ விற்குது, இந்தியாவில் பாருங்க எல்லாம் சவுஸ்க்கும், அவங்க எப்படா இந்தியாவோட வருவான்னு காத்துட்டு இருக்காங்க. பலூச்சிஸ்தான் ஒரு நாடு சொல்லுதான், நான் தனியா வந்து இந்தியாவை சப்போர்ட் பண்றவங்க தான். இப்போ பாகிஸ்தான் நாளா உடைய போறது இல்ல, பாகிஸ்தான் வந்து சேர்ந்துருங்க. பாகிஸ்தான் சேராது, பாகிஸ்தான் சேரவே சேராது. பாகிஸ்தான் சேர்ந்துருங்க. பாகிஸ்தான்ல உள்ள இந்தியர்கள் வசிக்கும் பாகிஸ்தான், நம்ம இந்தியாவுக்கு சொந்தமான காஷ்மீர் வந்தாலே நமக்கு போதும். முழு பாகிஸ்தான் வர வேண்டிய அவசியமே இல்லை. அது அவங்களே வச்சுக்கிட்டோம். அது 4 ஓடிட்டோம், 5 ஓடிட்டோம், ரஷ்யா மாதிரி உடையும். அது உடஞ்ச ஒரு 2-3 நமக்கு சப்போர்ட் பண்ணோம். அது அந்த லெவலில் வச்சுப்பார். மோடியோட ஃபாரின் ரிலேஷன் டிப்ளமசி, அயல்நாட்டு கொள்கை அப்படி. அவர் மோடி வந்து பிஹெச்டி பண்ணவர் இல்லை, அவர் இன்னும் ஃபாரின் பாலிசி படித்தவர் இல்லை. ஆனால் அவர் அயல்நாட்டு கொள்கையை ஜெய்சங்கரே சொல்கிறாங்க, இந்த மனுஷனுக்கு எங்கே இப்படிலாம் திங்கிங் வருது, இப்படிலாம் பேசுகிறாரு, இவ்வளோ நுணுக்கமாக தெரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால தான் சொன்னால் நான் பாகிஸ்தான் சேர்க்கலான்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாராம், நான் பாகிஸ்தான் வெயிட் பண்ணுங்க அதுவே வரும்னாராம். இப்போ காய் கணிஞ்சு அதுவாக வந்திருக்கு. ஸோ மோடியோட பிளான் திட்டங்கள் கரெக்டாக செயல்பட்டு வருது. நீங்கள் சொன்னீங்க எதிர்கட்சிகள் இல்லாத ஒரு நாடாயிருச்சு, எதிர்கட்சிகள் வரமாட்டாங்களா அப்படின்னு மோடி ஏங்குறாரு. நீங்களே தான் இப்போ சொன்னீங்க, மோடி ஆட்சிக்கு வந்தால் எதிர்கட்சிகள் காணாமல் போயிடுவாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு. தமிழ்நாட்டை என்ன பண்ணுவாங்க? இல்லை, நான் சொல்கிறது ஆல் இண்டியாவில் எதிர்கட்சிகள் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் மோடி இல்லை, உங்களுக்கு தைரியம் இல்லை. நீங்கள் வந்து சைலண்ட் ஆகிட்டீங்க, பாதி லீடர் சைலண்டாக போயிட்டீங்க, பாதி லீடர் பேரளவுக்கு. ஏன்னா உங்கள் சாயம் வெளுத்து போச்சு. நீங்கள் மோடி 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 என்ன தான் சொன்னால் கூட ஜனங்க ஓட்டு போட்டு காங்கிரஸுக்கும் மற்ற கட்சிக்கும் சலிச்சு போச்சு. இப்போ வெஸ்ட் பெங்காலில் இன்றைக்கி கணக்கு பிரகாரம் 22 பிஜேபிக்கும் 20க்கு வந்து மம்தாவுக்கு வருன்றாங்க. வெஸ்ட் பெங்காலில் மம்தாவை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பிஜேபி வளர்ந்தாச்சு. சரி, தமிழ்நாட்டில் மட்டும் இன்னும் நான் ஒத்துக்கிறேன், டிஎம்கே தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் எந்த நாளைக்கு ரிசல்ட் எப்படி வந்தாலும் டிஎம்கே தான் அதிகமான வாக்கு வரும், டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட அணுகுமுறை எப்படி இருக்குங்கிறது போக பார்க்கணும். அகில இந்திய லெவலில் நான் சொன்ன அந்த எதிர்கட்சிகளே இல்லைங்கிற ஒரு காரணம், 2-3 மாநிலங்களை தவிர மீதி பொதுவாக 80% அந்த மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சியில். தேசிய லெவல்லையும் பெரிய கட்சி காங்கிரஸ் கட்சி தான். அது ஒன்றும் பிரமாதமாக வளர்ந்த மாதிரி தெரியல. ஏன்னா காங்கிரஸ் கட்சி ஒரு வளர்ந்து அசுர பலம் பெற்றதுன்னா ஜனங்க மாற்றாக வாக்களிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ வீக்கான காங்கிரஸ் ஜனங்க வாக்களிக்க மாட்டாங்க. இப்போ ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ வந்து நான் தான் அடுத்த லீடர் சொன்னாங்கன்னா, சரிப்பா இந்த பொண்ணு கொடுத்து பார்க்கலாம், நல்லா பண்ணும் அப்படின்னு மோடியை மாற்றி போடக்கூடிய அளவுக்கு தகுதியான கட்சி இந்தியாவில் எதுவும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட பாலிசி, மோடியோட பாலிசி இனிமேல் மாறும்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஓரளவுக்கு சாதகமான நிலைமையில தான் இருக்குது. ஏன்னா முன்ன இருந்தோட ரொம்ப சாதகமான நிலைமை. இனிமேல் நோட்டா கட்சின்னு பாரதிய ஜனதா யாரும் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் வளர்ந்து வருது, அது ப்ரூவ் பண்ணியாச்சு. தமிழ்நாட்டிலோட அண்ணாமலையோட பங்களிப்பு வளர்ச்சி வந்தாச்சு. பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க போகிறதுங்கிற தெரிஞ்சு தான் அந்த இந்திய கூட்டணி மீட்டிங்கு ஸ்டாலின் போகல. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் கூப்பிட்டு சொல்லிட்டார் போகாதீங்கன்னு. ஸ்டாலினோட அணுகுமுறை இனிமேல் பாரதிய ஜனதா கட்சி கவர்மெண்ட்டோட ஒரு எதிரியாக பார்க்க மாட்டார். அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய காரியங்களை எதிர்த்து குரல் கொடுப்பார். தமிழக நலன் கெட்டால் குரல் கொடுப்பார். தமிழகத்துக்கு வேணுங்கிற விஷயங்களை சண்டை போட்டு வாங்குவார். எப்படி கலைஞர் பண்ணார் அந்த மாதிரி. ஆனால் மோடியை எதிரியாக நினச்சி மோடியை பற்றி தப்பாக பேசுறது, பிஜேபி தப்பாக பேசுறது, அதெல்லாம் கொஞ்சம் அடங்கி ஒரு இணக்கமான ஒரு உறவு பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் வரும்னு நான் நம்புகிறேன். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி இந்த ஸ்டான்ஸ் தான் திமுக அணிக்கு ஓட்டு வாங்குறதுக்கு பயன்பட்டுருக்கு, அப்படி தானே? அப்போ வந்து நீங்கள் ஒத்துக்கிறீங்க அதிமுக ஒரு எதிர்கட்சி இல்லை, திமுகவுக்கு எதிரி பாஜகங்கிறது தெரிஞ்சு போயிடுது, அப்ரூவ் ஆகிடுது. ஏன்னா இத்தனை நாள் நம்ம சொல்ல வரைக்கும் திமுக அதிமுக எம்ஜிஆர் கலைஞர், எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர், அப்படி தான் நம்ம கணக்கு பண்ணியிருந்தோம். இப்போ இந்த நீங்கள் புது சொல்கிற கால்குலேஷன் பிரகாரம் மோடி வெர்சஸ் ஸ்டாலின் தான் வரப்போகிறது. அப்போ என்ன ஆகிடுது, நீங்களே பாரதிய ஜனதா தூக்கி 2வது இடத்துல வச்சுருவீங்க, அதிமுக 3வது இடத்துக்கு போய்டுறது. 2 எதிரியாக இருந்தால் கூட மத்திய நான் சொல்கிறது கட்சி மனமாச்சரியங்கள் திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சி இருக்கலாம், அது தள்ளி வைங்க. அரசாங்கத்தில் ஸ்டாலினுக்கும் பிரதமர் மோடிக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இணக்கமான ஒரு முடிவு வரும் அப்படின்னு நான் நம்புறேன். அது அஃபிஷியலாக அது போதுமே, நமக்கு அஃபிஷியலாக இணக்கமாக தான் இருக்காங்க. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கூட அதை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. 2 பேரும் இணக்கமாக தான் இருக்காங்க. அதிமுக மாதிரி ஒரு அடிமை அரசாங்கமாக, அடிமை கட்சியாக இல்லாமல் தன்மானம் உள்ள திமுக, அதே நேரத்தில் மத்திய அரசாங்கத்தோடையும் மோடியோடையும்
ஒரு ஒரு இணக்கமான சூழ்நிலையில் போய் தமிழ்நாட்டுக்கு வேணுங்கிற காரியங்களை சாதிக்கும். எதுக்கு அது பண்ணுறார் ஸ்டாலின்னா, தமிழ்நாட்டு நலங்கள் நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது டெல்லியில், அது இந்த சண்டை கிண்டை இது தகராறுலாம் எல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் சாஃப்ட் பண்ணிங்கன்னா, அதான் பிரதமர் சொல்கிறோம், அடுத்த தேர்தலில் நீங்கள் ஜெயிக்கணும்னா நிறைய ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் பண்ணணும். அதுக்கு மோடி தயவு தேவை. அவரை பிடிச்சி எல்லாம் வாங்கிக்கங்க, தமிழ்நாடு நல்லது பண்ணுவார், அவருக்கு தமிழ்நாடு பிடிக்கும், உங்களையும் பிடிக்கும், நான் பண்ணித்தரேன் விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ பிரசாந்த் கிஷோரோட ஒரு இன்டர்வென்ஷனால் மோடிக்கோ ஸ்டாலினுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்கள் கொள்கையில் எதிர்ங்க, தப்பே கிடையாது, அனாவசியமாக சண்டை திட்டுறது, கோ பேக் மோடி, கெட் பேக் மோடி, இதெல்லாம் வேண்டாம், விட்டுட்டு அணுகுமுறையில் மாற்றங்கள் வரும்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் கூட இருக்கும்ல, காங்கிரஸ் இருந்தால் அவனுக்கு கூட, காங்கிரஸ் தனியாக போனால் போனியாகாத. ஸ்டாலினை எதிர்த்து காங்கிரஸ் தனியாக போகிறதுக்கு முதுகெலும்பு இருக்கா, தைரியம் இருக்கா? போட்டி போட்டால் ஒரு டெபாசிட் கூட வராது. ஸோ ஸ்டாலின் என்ன பண்ணாலும் கேட்டுக்கிற நிலைமையில் தான் காங்கிரஸ் இருக்குது தமிழ்நாட்டில். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு தேசிய கட்சி ஸ்டாலினை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச முடியாது. மத்தியில் நீங்கள் கடந்த பேட்டியில் நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த ஆட்சியில் மோடி பல புதிய முகங்களை அறிமுகப்படுத்துவார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அவருடைய ஸ்டைலு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. 10 வருஷம் இல்லாத ஸ்டைல் என்ன புதுசாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஏற்கனவே இருந்த அமைச்சர்கள் இருப்பார்களா, இல்லை புது முகங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, இந்த வாட்டி அமைச்சரை கொஞ்சம் தீவிரமாக மாற்றி அமைக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப ரொம்ப தீவிரமாக. பெங்களூர்லேருந்து தேஜஸ்வி சூர்யா போன்ற இளைஞர்கள்லாம் உள்ளே வராங்க. ஆல்ரெடி அனுராக் தாக்கூர் வந்துட்டார், அப்புறம் நம்ம இவர் வந்துட்டு நிறைய இளைஞர்கள் உள்ள வந்திருக்காங்க. அந்த மாதிரி புதுமுகங்கள் வரலாம். எனக்கு கேட்டால் வெளியுறவுத்துறை அமைச்சரே மாற்றப்படலாம் என்று ஒரு பேச்சு அடுப்பிடிக்கிறது. ஹர்ஷ்வர்தன் ஷிங்லா என்ற ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், எப்படி நம்ம ஹர்தீப் சிங் பூரி வெளிநாட்டு தூதராக இருந்து மாறி, அதோட அமெரிக்காவில் இருந்து இந்திய தூதர் அவரும் வந்து ஜாயின் பண்ணி பிஜேபியில் ஜாயின் பண்ணி மந்திரி பதவி ட்ரை பண்ணுறாரு. அந்த மாதிரி வெளிநாட்டு தூதர்கள் நிறைய பேர் பிஜேபியில் ஜாயின் பண்ணுறாங்க. அதில் ஹர்ஷ்வர்தன் ஷிங்லா வந்து அடுத்த வெளிநாட்டு அமைச்சராக வரத்துக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. நிறைய முகங்கள். இப்போ ரவிசங்கர் பிரசாத், இப்போ வந்து நம்ம முக்தர் அலி நக்வி, இவங்கெல்லாம் உள்ளே வரத்துக்கு சீனியர்கள் கொஞ்சம் ஓரம் கட்டப்பட்டாங்க. பிரகாஷ் ஜவடேகர், அவங்கெல்லாம் மறுபடியும் உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சில மாற்றங்கள் வரலாம். தமிழ்நாட்டிலேருந்தும் 1-2 அமைச்சர்கள் வரதுக்கு, புது அமைச்சர்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் சொல்லுங்கள் தமிழ்நாட்டில்? வாய்ப்புன்னு இப்போது யாராவது ஜெயிச்சாதான். இப்போ வந்து மந்திரி பதவியில் ஆசையில் உள்ள பாஜக வேட்பாளர்கள் ஜெயிச்சாங்கன்னா மந்திரி பதவி கிடைக்கும். மந்திரி பதவி ஆசையில் உள்ள பாஜக வேட்பாளர் தோற்று போனாங்கன்னா அவங்களை ராஜ்யசபாவில் வச்சு மந்திரி பதவி கொடுக்கறதுலன்னு மோடி முடிவு பண்ணிட்டார். நிர்மலா சீதாராமன் வாய்ப்பு இருக்கா? நிர்மலா சீதாராமன் கண்டிப்பாக அவங்க வந்து தேர்தலில் போட்டி போடல. இப்போது எல்முருகன்ஜி கூட ராஜ்யசபாவில் இருக்கிறதால அவர் மந்திரி ஆகிடுவார். அவருக்கு ஒன்றும் பாதகம் இல்லை. அவர் வந்து லோக்சபாவில் போட்டி போட்டார், பட் ஸ்டில் ராஜ்யசபா இருக்கார். ப்ராப்ளம் எப்படி இருந்தாலும் ராஜ்யசபாவில் இருக்கார். ஆனால் மற்ற மந்திரி சபையில் சேர வேண்டும் என்று ஆசைப்பட்ட பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை, நயனா நாகேந்திரன், இந்த மாதிரி பீப்புளுக்கெல்லாம் அவங்க வெற்றி தோல்வி தான் முடிவு பண்ணுமே தவிர சீனியாரிட்டி முடிவு பண்ண போகிறதில்லை. நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சராக தொடர்வார் நினைக்கிறீங்களா? நிர்மலா சீதாராமன் கண்டிப்பாக நிதியமைச்சராக இருக்கார், அதில் ஒன்றும் மாற்றம் இருக்காது. வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் எனக்கு வந்து ஜெய்சங்கர் கொஞ்சம் ஓய்வு கொடுங்க, ஏன்னா அவர் அரசியல்வாதி இல்லை, அவர் பியூரோக்ராட். இன்னொரு பியூரோக்ராட், அவர் எப்பயும் மோடி அந்த பியூரோக்ராட் தான் இடத்துல போடுவார், ஷிங்லா போட்டு விட்டுருவார். மற்றபடி தமிழ்நாட்டிலேருந்து 1-2 அமைச்சர் வரலாம், புதிய முகங்கள் நிறைய வரும். அவர் மோடி வந்து கணக்கு பிரகாரம் இந்த வாட்டி பெண்களுக்கு அதிகமாக கொடுக்க போகிறதா கேள்விப்பட்டேன். கருணாகரன் மகள் வந்து கவர்னராக போகிறாங்க. அங்கே சுரேஷ் கோபி ஜெயிச்சார்னா அவர் மந்திரி ஆகிடுவார் டெல்லியில். ராஜீவ் சந்திரசேகர் திருவாண்டரத்தில் போட்டி போடுறார். ஸோ கேரளாலேருந்து நிறைய பேர் வர்றாங்க, கர்நாடகாலேருந்து. ஸோ சவுத்தோட பலம் அதிகரிக்கும்னு ஒரு பேச்சு இருக்குது இந்த புதிய மந்திரி சபையில். சவுத்தோட பலம் தமிழ்நாட்டிலேருந்து வர மாதிரி மற்ற மாநிலங்கள். ஸோ இது வந்து ஒரு பேலன்ஸ். இப்போ இருக்கிற மந்திரி சபை வந்து பேலன்ஸ் இல்லை. ஏன்னா எல்லா நார்த்து சவுத் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அந்த குறையை தீக்கிறதுக்கு நிறைய பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு. முக்கியமாக மோடிக்கு அடுத்தது அமித்ஷா நம்பர் 2 அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கடந்த தேர்தல் முடிந்த பிறகு 2019க்கு அப்புறம் முக்கியமான அறிவிப்புகள், உள்துறை அமைச்சராக இருந்த ஒரு 370வது பிரிவு ரத்து, அப்புறம் முத்தலாக்கு தடை சட்டம், அப்புறம் சிஏஏ, இதெல்லாம் அமித்ஷா அனௌன்ஸ் பண்ணும்போது 2024 தேர்தலில் அமித்ஷா தான் முன்னிறுத்தப்படுவார் அப்படிங்கிற செய்திகள் தான் அந்த ஒரு 5 ஆண்டுகள் முன்னே அதிகமாக இருந்துச்சு. இன்னும் அமித்ஷா நம்பர் 2வாக தான் இருப்பாரா? இல்லை, உள்துறை அமைச்சருங்கிறது எனக்கு நம்பர் 2. உள்துறை அமைச்சர். ஆனால் கட்சி சார்பாக பார்த்தீங்கன்னா மோடிக்கு அடுத்தபடி ராஜ்நாத் சிங் தான் சீனியாரிட்டி. நீங்கள் அந்த லைனப் போகும்போது பார்த்தீங்கன்னா மோடிக்கு அப்புறம் ராஜ்நாத் சிங் தான், மோடிக்கு அப்புறம் நத்தா அப்புறம் ராஜ்நாத் சிங். கட்சியில் அரசாங்கத்தில் வந்து அவரும் ஒரு இராணுவ அமைச்சர். எனக்கு பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவும்
இராணுவ அமைச்சரும் ஒரே லெவலில் தான் வச்சு பார்க்க முடியும்னு எனக்கு சொல்கிறது. உள்துறை அமைச்சரும் இராணுவ அமைச்சரும் ஒரே லெவல் தான், அது வித்தியாசம் கிடையாது. ஆனால் நிர்மலா சீதாராமன் ஜூனியர். இப்போது யார் சீனியருங்கிறத பொறுத்து தான் அமைச்சர்கள். இப்போ கலைஞர் இருக்கும்போது அடுத்த துரைமுருகன் தான், இப்போ ஸ்டாலின் இருக்கும்போது அடுத்த துரைமுருகன் தான். நீங்கள் வந்து செல்வ கணபதியோ உதயநிதியோ அடுத்த பக்கம் இருக்க முடியாது. ஹைரார்க்கின்னு ஒன்று இருக்குது. அந்த ஹைரார்க்கியை பாரதிய ஜனதா கட்சி ஃபாலோ பண்ணுறது. அந்த ஹைரார்க்கி பார்த்தீங்கன்னா மோடிக்கு அடுத்து ராஜ்நாத் சிங் தான் ஹைரார்க்கி. ஆனால் உள்துறை அமைச்சர்ன்ற ஒரு பவர்ஃபுல் போஸ்ட் இருக்கிறதுனால அவர் மதிக்கப்படுகிறார். இந்த தடவை ஒரு உள்துறை அமைச்சராக அவர் கண்டினியூ பண்ணுவார், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா மோடி அமித்ஷா 2 பேரும் இரட்டை குழல் துப்பாக்கி மாதிரி, ஒரே நேரத்தில் 2 புல்லட் வரும், ஒரே நேரத்தில் வரும், அந்த மாதிரி செயல்படக்கூடியவர்கள். அவங்க 2 பேரும் ஒன்றா செயல்படுவாங்க. உள்துறை அமைச்சகத்தில் எந்த மாற்றம் இருக்க போதில்லை, இராணுவ அமைச்சகத்தில் மாற்றம் இருக்க போதில்லை, நிதி அமைச்சகங்களையும் மாற்றம் இருக்க போதில்லை, மீதி அமைச்சர்கள் மாற்றி அமைக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை கூறிமைக்காக திரு பிரகாஷ் சாமி மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.